ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஃப்ஆர்பிசி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடிஐ இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன மாதிரி ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, டீச் ஃபார் இந்தியா 2024 ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் தான். ஸோ இது யங் கிராஜுவேட்ஸ்க்காக இவங்க ஆஃபர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டீச் ஃபார் இந்தியா தான் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனும் கூட. ஸோ இது எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, எப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ்க்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யங் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஒர்க் பிளேசஸ். ஸோ இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்சர்வ்ட் கம்யூனிட்டிஸ்க்காக இவங்க டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராமில் இவங்களுக்கு லீடர்ஷிப் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் மைண்ட் செட் ரிக்வயர்ட் இந்த மொமெண்ட் ஃபார் எஜுகேஷ்னல் ஈக்விட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸுமே டெவலப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராமில் அவங்க கெயின் பண்ண போகிறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசன் ஆர் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஓசிஐயாக இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இவங்க ஜூன் ஆர் ஜூலை ஆஃப் 2024 இவங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க பி அப்ளைங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபெலோஷிப்க்கு இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணுன்றது மூணாவது எலிஜிபிலிட்டியாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பர் மந்த்துக்கான ஸ்டைஃபண்டாக 23,443 ருபீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹவுசிங் அலவன்ஸுக்காக இவங்க 5,300லேருந்து 10,000 வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த சிட்டி பொறுத்து இவங்க இந்த அலவன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் reimbursement of work related expenses like school supplies on per child cost. ஸோ இந்த இது ரிலேட்டடான ஒர்க் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸும் நமக்கு 1 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது கேஷுவல் அண்ட் சிக் லீவ், நேஷ்னல், ரீஜனல் அண்ட் ஸ்கூல் ஹாலிடேஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான இந்த எல்லா லீவ்ஸும் ப்ளஸ் சம்மர் பிரேக்கும் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக ஆக்சஸ் டு ஆர் கரியர். ஸோ இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராமில் இவங்க இந்த கரியருக்கான ஒரு ஆக்சஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, டொமிசைல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அண்ட் வேலிட் பாஸ்போர்ட்டும் இவங்க கொடுத்துருக்கணும். ப்ளஸ் இவங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் மார்க் ஷீட் ஆர் கன்சல்டேஷன் ப்ரொவிஷ்னல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரீவியஸ் இயரோட எக்ஸாமினேஷனோட நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ டெட்லைன் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் மார்ச் அப்கமிங் மார்ச் 17th of 2024 இவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் என்கொயரி பின் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.